ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, த ஷைனிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ணி ஸ்டீஃபன் கிங் நாவலை தழுவி வந்த ஒரு படம் தான் இது. இதோட மொத்த பட்ஜெட்டும் 180 கோடி. 1980களில் வந்திருக்கு இந்த படம். 180 கோடி பட்ஜெட் போட்டு வசூல் மொத்தமாக 400 கோடி வசூலாகிருக்கு. நல்ல படம் தான், இன்னும் வசூலாகிருக்க வேண்டிய படம் தான் இது. இது அந்த டைம்லேயே பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா 1980களில் வந்திருக்கு, ஒரு 50 வருஷம் ஆயிருக்குமா. இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஜானரில் வந்திருக்கிற ஒரு படம் தான். ஹாரருங்கிறது இந்த பேயை காட்டி பயன்படுத்துறது அந்த மாதிரி ஜானராக இருக்காது. இது எப்படின்னா, பேயை காட்ட மாட்டாங்க, பேய் இருக்குதான், ஆனால் பேயை வச்சு நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க, நம்மளை சிந்திக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துவார் இந்த ஸ்டான்லி குப்ரிக். அவரோட படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். லோன்லினஸ்ஸு, தனிமையாக இருக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி விஷயம். மிஸ்ட்ரி நமக்கு படம் ஒரு வாட்டி பார்த்தாலாம் சத்தியமாக புரியாது, ஒரு 4-5 வாட்டி பார்த்தா புரியும். இல்லைனா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஹீரோ யாருன்னா ஜாக் நிக்கல்சன் நடிச்சிருப்பார். அவர் ஒரு ரைட்டராக வரார் இந்த படத்தில். இந்த படத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஓவர்லுக்குங்கிற ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு பையனோடையும் ஒய்ஃபோடையும் வராரு இந்த ஜாக் நிக்கல்சன் கேரக்டரு. வந்து அவருக்கு 5 மாதம் டைம் இருக்குங்க. ஒரு வருஷம் யாராச்சும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த ஹோட்டல் 5 மாதம் லீவு மூடி இருக்க போகுது. அதனால் அந்த 5 மாதம் பார்த்துக்கிறதுக்காக ஹீரோ இந்த 5 மாதம் கதை எழுதணுங்கிறதுக்காக வந்துருப்பாருங்க. இந்த ஹோட்டலையும் பார்த்துக்கலாங்கிறதுனால இந்த மொத்த ஹோட்டல்லையும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு 4 ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதில் சமையல்காரு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு காட்டினது தனிமையை தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா லிட்ரலி சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. 1-2 கதவு திறந்து பார்க்கும்போது அங்கே ஆளுங்கள்லாம் இருப்பாங்க தான். ஆனால் சொல்கிறேன், அப்படி இதில் தனிமையை காட்டணுங்கிறதுக்காக ஹீரோவை தனியாக தான் காட்டியிருப்பார். ஹீரோ, ஒய்ஃபு, பையன் 3 பேர் இருப்பாங்க. இதில் ஓவர்லுக் ஹோட்டலு கொஞ்சம் மர்மம் பிடிச்ச ஹோட்டல் தான். ஏன்னா அந்த 5 மாதம் லீவுன்னு சொல்ல முடியாது, காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்க வர்றாரு ஹீரோ. அதனால் அங்கே வந்து அந்த ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் அவரை பைத்தியமாக்குறது நமக்கு தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஹோட்டல் அவரை என்னமோ பண்ணுதுங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அவர் ரியாக்ஷனு லுக்கெல்லாம் வச்சே நல்லாவே தெரிஞ்சிடும் நமக்கு. இதில் நிறைய ஃபேமஸ் சீன்ஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்குது. எதுனா இந்த 2 பொண்ணுங்களை காட்டியிருந்திருப்பாங்க, ஒரு சின்ன ட்வின்ஸ் பொண்ணுங்களை காட்டியிருந்திருப்பாங்க. அந்த சீன் நான் முதல்ல பார்த்தப்ப என்ன இது எதுவுமே புரியலையேங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சீனை உருவாக்கின விதமே நல்லாயிருக்கும். எப்படின்னா, ஹீரோவோட பையன் டேனி அப்படியே வண்டியில் போய்கிட்டே இருப்பான். டேனியாக பேர் மறந்துருச்சு. அந்த வண்டியில் போய்கிட்டே இருப்பான், சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி அந்த வீடு முழுக்க, அந்த ஹோட்டல் முழுக்க சுற்றிக்கிட்டு இருப்பான். சுற்றிக்கிட்டே இருப்பான், திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு கட்டத்தில் அவன் திரும்பும்போது டக்குன்னு அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்க, விளையாடலாம் வான்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த சீனு. ஆனால் அது எனக்கு பயமாக இல்லை, அது என்னென்னு புரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த ஜானருக்கு வெறும் மிஸ்ட்ரிலையும் சேர்த்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா கனெக்டிங்காகவே இருந்துச்சு அந்த மிஸ்ட்ரியில் சேர்த்தது. அதுக்கப்புறம் இந்த கதவை பிடிச்சி உடைப்பான் இந்த கோடாலியை வச்சுக்கிட்டு. யாவர் இருந்தாலும் படம் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இந்த ஹாரர் ஜானரில் வந்துச்சு அப்போது அந்த படம் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த படம் இதை பார்த்து தான் காப்பி இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கோடாலி வச்சு கதவை பிடிச்சி உடைக்கிற சீன் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த சீனுக்காக நிறைய கதவை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காராமா. அதெல்லாம் கேட்கும்போது யாரா நீங்கள்லாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது நல்லா இருந்துச்சு. இல்லை, அந்த எஃபோர்ட்டுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் நல்லா கிடச்சிருந்துச்சு அந்த படத்துக்கு. இதில் வேறு சீன் என்னென்னா, எண்டிங்கில் அந்த இமேஜ் ஒன்று காட்டுவாங்க ஹோட்டலில். கடைசியில் அந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ இறந்து போனதுக்கப்புறம் ஒரு இமேஜை காட்டுவாங்க. செவுத்தில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் என்னென்னா, 1921 ஹீரோ அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். அது பார்க்கும்போது எனக்கு அது வரைக்குமே படம் ஒரு அளவுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃபோட்டோ, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை பார்த்து எனக்கு படமே புரியாமல் போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இல்லை அவர் வேணும்னே வச்சாரா, இல்லை நிறைய தியரிஸ் ஓடிட்டுருக்கு அதில். அதை பற்றி அவர் அந்த டைமுக்கே போயிட்டார், அமானுஷமாக இருக்கார், இல்லைனா அவர் டைம் லூப்பில் இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர். ஆனால் ஸ்டான்லி குப்ரிக்கு தான் தெரியும் அதை எதுக்கு வச்சாருன்னு. அதுக்கு நாவல்லே இல்லாத ஒரு விஷயம் அவர் வச்சுருக்காரு. அப்புறம் ரத்தம் வர்ற ஒரு எலிவேட்டர் சீன் ஒன்று இருக்கும். அது படத்தில் அப்பப்போ தான் வந்திருப்பாங்க, அது மட்டும் நமக்கு புரிஞ்சிருக்காது. என்னென்னா, நம்ம அங்கே பார்த்தோன்னா அங்கே ரத்தம் இந்த பீச்சுக்கிட்ட அடிக்கும், அதுக்கெல்லாம் காசு நிறைய போட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ கிராஃபிக்ஸ் எல்லாம் இல்லைல்ல, அதனால் அவங்க காசு போட்டு தான் இதை எடுத்திருக்காங்க, நல்லாவே தெரியுது.
அந்த எலிவேட்டர்லேருந்து அந்த ரத்தம் ஸ்லோ மோஷனில் வரும், ஏதோ மியூசிக் பின்னாடி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது கனெக்டாக இருக்கும், நல்லா பயங்கரமாக தான் ஃபீல் ஆயிடுச்சு அது. அப்புறம் இந்த ஹீரோவோட பையனுக்கு வர அந்த நோயின்னு சொல்ல முடியாது, அதான் இந்த படத்தோட பேர் ஷைனிங். அந்த ஷைனிங்கிற பவர் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு அங்கே சொல்லியிருப்பாங்க, 1-2 பேருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது இட்டு வெல்கம் டு டெரி சீரீஸில் கூட ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க அந்த படத்துக்கு. ரெட் ரம்னு சொல்லிட்டு இருப்பான். இது நிறைய பேர் ரெட் ரம்னா மர்டர்னு அர்த்தம். ரிவர்ஸில் கண்ணாடியில் போட்டு பார்த்துருப்பான். இது எனக்கு முதல்லையே தெரிஞ்சுது. அவன் ரெட் ரம்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுதான், ஓகே இது அப்படி தான் நடக்குது, அவன் மர்டர் தான் சொல்கிறான். எதுக்கு அவன் ரெட் ரம்னு சொல்கிறான்னு எனக்கு அப்போ புரியல. ஏன்னா அவன் ரெட் ரம்னு ஏன்னு சொல்கிறான், மர்டர்னு சொன்னால் போதும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் முக்கியமான சீன். ஏன்னா அது படம் முழுக்க அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் கடைசியில் தான் ஒரு முக்கியமான சீனு, அந்த ஜாக்கு கேரக்டர் வந்து கொலை பண்ண பார்க்குறது. பீக்காக இருக்கும் படம். தேட்டரில் பார்த்தவங்களாம் மிரண்டிருப்பாங்கன்னு சத்தியமாக ஒத்துக்கலாம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் படத்துக்கு வெளியவும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, இந்த ஷெல்லி டுவால், அந்த ஹீரோயினாக ஒரு அக்கா நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்க தான் ஷெல்லி டுவால். அவங்களுக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை நடந்திருக்கு. எதனாலனா, இந்த ஸ்டான்லி குப்ரிக் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறவர். அதனால் 100 தடவைக்கும் மேலேயும் ஒரு சீனை எடுத்து அந்த பொண்ணுக்கு முடியே கொட்டிடுச்சு. அந்த லெவலுக்கு பைத்தியம் பிடிக்கும். இவர் படத்தில் இருக்கிறவங்க பைத்தியம் இல்லை, இவர் படத்தில் நடிக்க வைக்கிறவரே பைத்தியம் ஆகணும்னு சொல்லி பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஆனால் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அந்த டைமில் இருக்கிற டேரக்டரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்காங்க ஹாலிவுட்டில். இந்தியாவில் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் அப்போது ஹாலிவுட்டில் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸ்டீஃபன் கிங் நாவலை தழுவி தான் இந்த எடுத்திருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஸ்டீஃபன் கிங்கோட ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த ஷைனிங்கில் கேரக்டர் ஜாக்கோட கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்கன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் நாவல் எழுதும்போது அவரை மைண்டில் வச்சு தான் எழுதியிருந்தாராமா. அவரை மைண்டில் வச்சு தான் அவர் எழுதியிருந்தார் அந்த சீன், அவரோட கேரக்டரை. ஏன்னா அவர் சரக்கு அடிச்சுட்டு பிரச்சனைலாம் பண்ணுறவர்னு சொல்லி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த நாவலில் தழுவி நான் சொல்கிறேன், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீஃபன் கிங் நாவல் நான் படித்தது கிடையாது, நான் கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணேன். அது ரியல் லைஃப் கேரக்டராமா, நல்லா இருந்துச்சுப்பா கேட்கும்போது. அப்புறம் இதில் வேறு என்னென்னா, அந்த நாவலில் வெண்டி, அந்த ஹீரோயின் கேரக்டர் வெண்டி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு தைரியமான போல்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. படத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு அவ்வளோ போல்டாக இல்லாமல், தைரியமே இல்லாத மாதிரி, ஹீரோவை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஒரு கேரக்டரை எழுதியிருந்திருப்பார் இந்த ஸ்டான்லி குப்ரிக்கு. அது எனக்குமே தோணுச்சு, என்ன இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு. ஆனால் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம படம் வந்துருச்சு, இன்னும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்க முடியாது. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ இதாக பண்ணல. இன்னும் ஸ்டான்லி குப்ரிக்கோட 2001 ஸ்பேஸ் ஓடிசி, ஐஸ் ஒயிட் ஷர்ட்டு, அந்த மாதிரி படத்தோட ரிவ்யூவெல்லாம் சொல்லலான் இருக்கேன். இப்போது இது என்னென்னா, ஷைனிங் படம் எனக்கு பிடிச்ச படம் தான். என்ன கொஞ்சம் புரியல, ஹாரர் தனமாக கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹாரர் டக்குன்னெல்லாம் வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. நம்மளை பார்க்க வச்சு அதை ஃபீல் பண்ண வச்சு பயன்படுத்துறதுல தான் நான் கிங்குங்கிற மாதிரி ஸ்டான்லி குப்ரிக் அந்த இது பண்ணியிருப்பார். கிளாக் ஒர்க் ஆரஞ்சில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. லிட்ரலி அந்த படம் மாதிரி தான் இதுவும், என்ன கொஞ்சம் வித்தியாசமாக பயத்தை காட்டியிருந்திருப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோடு நான் வருவேன் கண்டிப்பாக. நல்ல நல்ல வீடியோஸ் எடுத்துகிட்டு வருவேன். பழைய மூவிஸோட ரிவ்யூ வருவேன். எதுக்கு நான் இந்த மூவிஸோட ரிவ்யூ சொல்கிறேன்னா, நிறைய பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில், நிறைய படம் தெரியாமல் இருப்பீங்க. நான் பார்த்த படத்தெல்லாம் சொல்லி விட்டுறேன். அவ்வளோதான், போயிட்டு வரேன். பை பாய்.